வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iPhone 13 mini ஃபைனலி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அண்ட் ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா 17 அன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு தான் என் கைக்கு கிடச்சிருக்கு. ஸோ கிடச்ச உடனே ஒரு அன்பாக்சிங் ப்ளஸ் இனிஷியல் இம்ப்ரெஷன் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இந்த iPhone 13 miniயோட அன்பாக்சிங் ஃபுட்டேஜ் ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்குது. அந்த ஃபுட்டேஜ் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன் இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ கேஸ் இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா iPhone 13 mini வரக்கூடிய பேக்கேஜ். ஸோ நான் அமேசானில் ஆர்டர் பண்ணிக்கிறனால இந்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஆர்டர் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி வரும். பட் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கி அப்படியே வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு பேக்கேஜ்லேருந்து ஃபோனை வெளியே எடுத்துடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள இன்னொரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேக்கேஜ்லேருந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ அமேசானில் பேக்கிங் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அங்கே இப்போ இந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iPhone 13 mini கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் நான் ஆல்ரெடி போட்டேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா பார்த்துக்குங்க. அண்ட் இப்போ எனிவே நம்ம இப்போ திருப்பி பாக்ஸ்க்கு வந்தோம்னா இதுதான் iPhone 13 mini. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா iPhone 13 mini அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த தடவை நமக்கு பிளாஸ்டிக் விராப்பர்ஸ் வந்து கிடையாது. அதாவது பிளாஸ்டிக்ல மேலே சீல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இந்த கிடையாது. அண்ட் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் இழுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான் அன்பாக்சிங். ஸோ அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நம்ம வந்து இதை பிடிச்சி இழுத்துட்டோம்னா அவ்வளோதான். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இழுக்கணும். நம்ம இப்போ இந்த 13 mini வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸோ தட்ஸ் இட், நம்மளுக்கு சீல் ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70,000. நம்ம இப்போ சீல் ஓப்பன் பண்ணனால அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இறங்கிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சீல். ஸோ ஆப்பிளுக்கு வந்து பிளாஸ்டிக்கால ரேப் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வேறு ஏதாச்சும் ரீசைக்கிள் மெட்டீரியலை வச்சு அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ஓவரால் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குறைக்கிறாங்க அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஸோ மேபி iPhone 14, 15ல பாக்ஸே இல்லாமல் வெறும் ஃபோனை கூட கையில் கொடுக்கலாம். என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எனிவே நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க அன்பாக்சிங். ஸோ மேலே எடுத்தோடனே நம்மளுக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க iPhone 13 mini. ஸோ இதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு USB-C to லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. போன தடவை நம்ம 12 miniயில் பார்த்த மாதிரியே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய பேப்பர் ஒர்க்ஸ் நம்மளுக்கு இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. தென் நம்மளுக்கு ஆப்பிளுடைய ஸ்டிக்கர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஆப்பிளுடைய பேப்பர் ஒர்க் ஐஃபோன் அப்படிங்கிறத யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். நம்மளுக்கு பாக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அண்ட் இப்போ நம்ம மொபைலுக்கு வந்துடும். ஓகே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iPhone 13 mini. ஸோ கையில் எடுக்கும்போது அப்படியே 12 mini மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கேமராஸ் டயகனலாக கொடுத்துருக்காங்க. கேமரா பம்ப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது iPhone 12 miniயோட கம்பேர் பண்ணும்போது. கண்டிப்பாக எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு சின்ன ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பீல் பண்ணிடலாம். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா iPhone 13 mini. ஸோ நாச் பார்த்தீங்கன்னா சின்னது பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில் மேலே இருக்குது, நம்ம ஆல்ரெடி லீக்ஸில் சொன்ன மாதிரி. அண்ட் ஃபோனை பூட் அப் பண்ணிடலாம். அண்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு iPhone 12 mini மாதிரி தான் இருக்குது. ஸோ வால்யூம் பட்டன் நம்ம சைடில் கொடுத்துருக்காங்க. சைலண்ட் பட்டன் இருக்குது. அண்ட் பவர் பட்டன் இருக்குது. கீழே ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. எப்படி நம்மளுக்கு 12 mini இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த டிஃபரன்ஸுமே இங்கே ஆக்சுவலாக ஆப்பிள் கொண்டு வரல. அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பூட் அப் ஆயிடுச்சு. நீங்கள் ஆக்சுவலாக இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு 2-3 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பூட் அப் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு சூப்பர் ஒரு விண்டோ நம்மளுக்கு வருது. iOS 15 வந்து நம்மளுக்கு வெல்கம் பண்ணுது. அண்ட் நான் செட்டப் பண்ணிட்டு என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷனை உங்க கூட ஷேர் பண்றேன். அண்ட் கேஸ் இப்போ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் பார்க்கறதுக்கு அப்படியே 12 mini மாதிரியே தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே 12 miniயோட பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த தடவை இந்த பாக்ஸோடைய ஃப்ரண்ட் இமேஜை பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. பின்னாடி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாக்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போ அப்படியே ஃபோனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஃபோன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம iPhone 12 mini தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா iPhone 13 mini. ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். ஸோ பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்குது. iPhone 12 miniயுமே அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டிசைன் வைஸ் நான் iPhone 12 mini யூஸ் பண்ணிட்டு 13 mini யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த டிஃபரன்ஸுமே தெரியல. என் கையில் எடுக்கும் போது iPhone 12 miniயே கையில் எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எந்த டிஃபரன்ஸுமே எனக்கு ஃபீல் ஆகல. அண்ட் நோட்டிசபிளான ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கேமராவோட பம்ப். ஸோ கேமரா பம்ப் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் iPhone 13 miniயில் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே நோட்டிசபிள். நீங்கள் லைட்டாக அந்த கேமரா மேலே கையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னால உங்களுக்கு தெரியும். iPhone 12 miniயை விட 13 miniயில் அந்த கேமரா பம்போடைய ஹைட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய நாட்சஸ். அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய நாட்ச் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த நாட்ச் நம்மளுக்கு iPhone 12 miniயை விட 13 miniயில் 20% கம்மி பண்ணியிருக்கிறதா ஆப்பிள் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த கம்மி பண்ண இடத்துல ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். நான் மெயினாக எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பர்சன்டேஜ். ஸோ இந்த நாட்ச் சின்னதாக்குனதுனால பேட்டரியோட பர்சன்டேஜ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இடம் இருக்குது. பட் ஆக்சுவலாக அவங்க வந்து அதை வந்து கொடுக்கல. இது வந்து ஏன் கொடுக்காம போனாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருந்தா ரொம்பவே பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ஈவன் நாட் சின்னதாயும் கூட பேட்டரி பர்சன்டேஜை நம்மளால பார்க்க முடியல. ஸோ இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மைனஸாக பார்க்குறேன்.
அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் கிரில், அதாவது இந்த ஸ்பீக்கர் கிரில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே டாப்புக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதனால நம்மளுக்கு கால் குவாலிட்டி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த நாட்ச் சின்னதாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் ஃபேஸ் ஐடி பார்த்தீங்கன்னா குறிப்பாக எனக்கு 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது 13 மினியில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. செட்டப் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அது ஒரு சேஞ்ச் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். பட் ஆக்சுவலாக மாஸ்க் போட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். பட் மாஸ்க் போட்டால் ரெகனைஸ் பண்ண மாட்டேங்குது. ஸோ அந்த ஃபீச்சர் இன்னும் நம்மளுக்கு ஐஃபோனில் கிடையாது. அண்ட் ஓவரால் டிசைன் பொறுத்த வரைக்கும் மற்றபடி இந்த ஐஃபோன் 12 மினியும் 13 மினியும் நீங்கள் எந்த சைடில் வச்சு பார்த்தாலுமே பார்க்கறதுக்கு HSL ஐஃபோன் 12 மினி மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம நோட்டீஸ் பண்ணாத ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. அதாவது ஐஃபோன் 13 மினியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது திக்னஸுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரெண்டு சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக லெவலில் இருக்கிறதுனால நம்மளால கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ண முடியாது. வெயிட் வந்து இது 140 கிராம். இது ஆஃப்கோர்ஸ் ரொம்பவே வெயிட் கம்மியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. இந்த சைடு ஐஃபோன் 12 மினி 13 மினி கையில் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக எந்த வித டிஃபரன்ஸுமே உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. பிசிக்கல் அப்பியரன்ஸ் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஐஃபோன் 12 மினி மாதிரி தான் இருக்கு. அண்ட் இப்போ இன்டர்னல்ஸ் அப்படின்னு வந்தோம்னா இன்டர்னல்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் புதுசாக ஆப்பிள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஃபோனை கையில் எடுத்தோடனே பார்க்கக்கூடியது டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த தடவை மினி எல்இடி டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5.4 இன்ச்சுக்கான டிஸ்பிளே நம்மளுக்கு ஐஃபோன் 12 மினில இருந்து அந்த சேம் டிஸ்பிளே தான் நம்மளுக்கு 13 மினில கொடுத்துருக்காங்க. பட் இங்கே 200 நிட்ஸ் அதிகமான பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது 200 நிட்ஸ் அதிகமான பிரைட்னஸ் இருக்கு அப்படின்னு ஆப்பிள் சொல்லியிருந்தாங்க. பட் நீங்க இதை வெளியே சொல்ல வரைக்கும் யாருமே நோட்டீஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஐஃபோன் 12 மினி 13 மினி கையில் எடுத்து பார்க்கும்போது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே சிமிலராக தான் இருந்துச்சு. அந்த 200 நிட்ஸ் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் வந்த மாதிரி எனக்கு சத்தியமாக தெரியல. பட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல மேபி அது வந்து தெரியுது. பட் கண்டிப்பாக இது நோட்டிசபிள் கிடையாது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும், ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் அந்த ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க. வேற எந்த சேஞ்சுமே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பண்ணவே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். ஸோ ஐஃபோன் 12 மினியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான பேட்டரி லைஃப் தான் நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு. நீங்கள் மற்ற ஐஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் 12 மினியில் ஓகே, ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு பேட்டரி லைஃப். பட் இங்கே 13 மினியில் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஈவன் சொல்ல போனால் இந்த ஃபோனை கையில் எடுக்கும்போது அன்பாக்ஸ் பண்ணி கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 75% சார்ஜ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் கீக் பெஞ்ச் ஆண்ட் 2 இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணிட்டு போக எனக்கு தேவையான அப்ளிகேஷன் எல்லாமே நான் ஃபோனில் ஏற்றுனதுக்கு அப்புறமும் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா 40% மீதி இருந்துச்சு. ஸோ அதனால் பேட்டரி லைஃப் கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதிலே தெரிய வருது. அண்ட் மேலும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஐஃபோன் 12 மினி வர்சஸ் 13 மினியோட பேட்டரி லைஃப் டெஸ்ட் எல்லாமே நான் கூடிய சீக்கிரம் வீடியோ கொண்டு வரேன். பட் இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்லேயே பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லா கிளியராக தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா சிஸ்டம். ஸோ கேமரா சிஸ்டம் அப்படின்னு வரும்போது ஐஃபோன் 12 மினிலேருந்து இங்கே 13 மினிக்கு ஓரளவுக்கு நல்லா அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேமரா ஒரு பம்பே பெருசாக இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன். ஸோ இந்த சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது அதாவது வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும் இது ஹெல்ப் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும் போதும் ஸ்டேபிளாக எடுக்கலாம். அதாவது ஷேக் இல்லாமல் உங்களால் ஃபோட்டோஸ் கூட எடுக்க முடியும். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டெபிலிட்டிக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். சும்மா ஒரு 6 செகண்ட் கிளிப் தான். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா நான் குதிச்சிருந்தேன். அந்த குதிச்சது பார்த்தீங்கன்னா உங்களால் சத்தியமாக கண்டுபிடிக்க முடியாது. ஜஸ்ட் நான் ஃபோனை ஷேக் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா குதிச்சேன். அப்படி இருக்கும்போது ஸ்டெபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு ஐஃபோன் 13 மினியில் 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபில்டர்ஸ் நம்மளுக்கு கேமரா சைடில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் இந்த வருஷம் ஐஃபோன் 13 சீரிஸில் எல்லாருமே எக்ஸைட்டடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த சினிமேட்டிக் மோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு கிளிப் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் பாருங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 மினியோட பாக்ஸ்லேருந்து நான் 13 மினியோட பாக்ஸை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஃபோனில் எடுத்த மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு நான் எடுத்த மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஃபோனில் எடுத்தது தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த சினிமேட்டிக் மோடுக்கு கொஞ்சம் எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா எட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ஒரு சில இடங்களில் சரியாக பிளர் ஆகாமல் அப்படிலாம் வந்துச்சு. ஒரு சில நேரங்களில் அந்த மாதிரி ஆகுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தது என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நமக்கு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வைட் ஆங்கிள் அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இது எல்லாத்துலையுமே இருந்து வரக்கூடிய இமேஜஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு சில சாம்பிள் இமேஜ் காமிக்கிறேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் குறிப்பாக சென்சார் பெருசாக இருக்கனால லைட் அதிகமாக உள்ள வருது. ஸோ அதனால கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல இமேஜ் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. ஐஃபோன் 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது 13 மினியில் ஓரளவுக்கு நோட்டிசபிளான கேமரா டிஃபரன்ஸ் நம்மளுக்கு இருக்கு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது ஐஃபோன் 13 மினியில் A15 பயோனிக் சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மாடலில் 5 கோருக்கான ஜிபி உங்களுக்கு கிடைக்கும். பட் ஐஃபோன் 13 மினி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 கோர் ஜிபி தான் கொடுத்துருக்காங்க. பட் 4 கோர் ஜிபிவா இருந்தாலுமே A14 சிப்போட சேம் ஆர்கிடெக்சர் இங்கே A15 சிப்ல இருந்தாலுமே
பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அதாவது கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஓவரால் நம்ம பார்க்கும்போது ஜிபியூ பெர்ஃபார்மன்ஸில் ஓரளவுக்கு நோட்டிசபிள் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் அன்லெஸ் கேமிங் பண்ணாத வரைக்கும், அன்லெஸ் நீங்கள் கிராஃபிக்ஸ் ஓரியன்ட் டாஸ்க் பண்ணாத வரைக்கும் இந்த டிஃபரன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரோவோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் மினியில் கொஞ்சம் கம்மியான, ரொம்பவே கம்மியான ஜிபியூ பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்குது. பட் நீங்கள் ஐஃபோன் 12 மினியோட கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் 13 மினியில் ஓரளவுக்கு நமக்கு கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் சிபியூ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா, நான் ஆக்சுவலாக கீக் பெஞ்ச் டெஸ்ட் பண்ணியிருந்தேன் அண்ட் ஆண்ட்ராய்டும் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. சைட் பை சைட் நான் ஐஃபோன் 12 மினியோட கம்பேர் பண்ணப்போ ஓரளவுக்கு நோட்டிசபிளான டிஃபரன்ஸ் நம்மளால பார்க்க முடியும், ஒரு சிக்னிஃபிகன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்பெக் ஷீட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை A15 பயோனிக்ல. அதுவும் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா A14 சிப்போட A15 சிப் எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லவே கிடையாது. ஸோ அதனால A15 சிப் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நோட்டிசபிள் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கு. பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டிசபிள்னா நீங்க வந்து ஹெவியான டாஸ்க் பண்ணும்போது தான், நீங்க நார்மலான டாஸ்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால எந்த டிஃபரன்ஸுமே ஃபீல் பண்ண முடியாது. அண்ட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஐஃபோன் 13 மினியோட இனிஷியல் இம்ப்ரெஷன். மேலும் இந்த ஃபோனை டெஸ்ட் பண்ண வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்கு. ஏன்னா நிறைய பெஞ்ச்மார்க் டூல்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பிளஸ் ஐஃபோன் 12 மினி வர்சஸ் 13 மினி கம்பேரிசன் வீடியோ கொண்டு வரணும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டரி லைஃப் டெஸ்ட் ஐஃபோன் 12 மினி வர்சஸ் 13 மினி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனல் இனிமேல் வரதான் போகுது. அந்த வீடியோ எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம இனிமேல் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அண்ட் ஓகே கைஸ், இந்த ஐஃபோன் 13 மினியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நான் நிறைய ஐஃபோன்ஸ் வாங்கி டெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் ஓகே கைஸ், மீண்டும் ஒரு அத்தவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.